Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். முழுமையாய் கேட்டு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று அநேகருக்கு இந்த தேவ செய்தியை ஷேர் பண்ணுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. பிரியமானவர்களே, இந்த அருமையான செய்திக்குண்டான தலைப்பை பார்க்கும்போது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதான தேவ செய்தியாக இம்மைக்குரிய வாழ்வும் மறுமைக்குரிய வாழ்வும் என்று சொல்லி நாம் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். இந்த தேவ செய்தியானது மிக மிக முக்கியமான தேவ செய்தியாய் இருக்கிறபடியினாலே இம்மைக்குரிய வாழ்விலே தேவ செய்திகளை, விடுதலையின் நற்செய்தியை கேட்டு நாமும் இந்த பூமியிலே இருக்கும் போதே விடுதலை பெற்றவர்களாய் இருந்து மறுமைக்குரிய வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதான ஞானோந்திரியத்தின் ஆசீர்வாதம் நமக்கு தேவன் ஆவியிலும் ஆன்மாவிலும் சரீரத்திலும் தேவ வல்லமையை தருவாராக. பிரியமான தேவ ஜனமே, இம்மை என்கிறதான வார்த்தை இந்த பூமிக்குரிய காரியமாய் இருக்கிறது. ஆகவேதான் இந்த சரீர பிறப்பு தற்பொழுது உள்ள ஜென்ம பிறப்பு என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஜென்ம சரீரத்தின் வாழ்நாட்கள், ஆயுசு நாட்கள் எல்லாம் இம்மைக்குரியதாய் இருக்கிறது. ஆகவே இந்த இம்மைக்குரிய வாழ்வு என்பது மிக மிக முக்கியமானதாய் இருந்தது. ஆதியிலே பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளை தேவன் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அந்த ஏதேன் தோட்டத்திலே வைக்கும் போது அவர்கள் இம்மைக்குரிய வாழ்விலே உத்தமம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களா, உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்களா, என் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறார்களா என்று சொல்லி அவர்களுக்கு தேவன் கற்பனையை கொடுத்தார். எத்தனை விதமான கற்பனை? ஒரே ஒரு கற்பனை, புசியாதே என்கிறதான ஒரே ஒரு கற்பனை. தோட்டத்தின் மத்தியிலே விருட்சங்கள், அநேக விருட்சங்கள் உண்டு. அநேக விருட்சங்களில் இருக்கிறதான பல வகைகள் எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் தோட்டத்தின் மத்தியத்திலே இருக்கிறதான நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் உண்டு. அந்த விருட்சத்தின் கனியை நீ புசியாதே என்று சொன்னார். ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் போது உனக்கு சாகாமை ஏற்படும், அதுக்குண்டான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இவ்விதமான ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? ஒரு கட்டளையை கூட அவன் கடைபிடிக்க முடியாதபடிக்கு போயிற்று. ஆகவே இம்மைக்குரிய வாழ்வு, அதனுடைய ஆயுசு நாட்களை தேவன் சாபத்தினாலே குறைத்து போட்டார். இது முதல் கொண்டு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 என்று சொன்னார். அதற்கு பின்னதாக போக 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 அவனுடைய ஆயுசு நாட்கள் எப்படியாய் மாறினது? சங்கீதம் 90 பார்க்கிறோம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இதோ 70, அதுக்கு மிஞ்சி போகும்போது 80 இருக்கிறது. அதுக்கு மேன்மை, அதுக்கு மேல இருக்கிறதான காரியம் எல்லாம் இதோ வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லப்படுகிறது. பிரியமான தேவ ஜனமே, இந்த இம்மைக்குரிய வாழ்விலே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட செய்கிறார். செய்து மறுமைக்குரிய வாழ்வுக்காக நம்மை தயார் செய்கிறார். இதை உணர்ந்த தாவீது சொல்கிறார், வாசித்து பாருங்கள், சங்கீதம் 17:14. மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உங்களுடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உங்கள் திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். பார்த்தீர்களா? இம்மைக்குரிய வாழ்விலே மனிதன் எதை தேடுகிறான்? நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு என்னுடைய பசங்களுக்கு நல்ல சொத்து சுகமெல்லாம்
நான் சேர்த்து வச்சுட்டு நான் போனா கண்ணு முன்னா நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம். பிரியமானவர்களே, அதே போலதான் இம்மைக்குரிய வாழ்விலே நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொத்து சுகத்தை மாத்திரம் அல்ல, பரமராஜ்யத்தின் சொத்து, பரமராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம், அதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா நம்ம பிள்ளைகளும் எப்படியா மாறுவாங்க? இம்மைக்குரியவர்களா இருக்க மாட்டார்கள். மறுமைக்குரிய வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தின் ஞானோந்திரியத்தை அவர்கள் பெற்று வாழ்வார்கள். இதுதாங்க இகபர நன்மையின் ஆசீர்வாதம். ஆகவே இந்த இகபர நன்மையின் ஆசீர்வாதத்தை பெறும்போது தாவீது நன்றாக உணர்ந்தார். இம்மைக்குரிய வாழ்வு குறைவுள்ளதுப்பா, இம்மைக்குரிய வாழ்வு நிரந்தரம் இல்லாதது. ஆகவே நான் எதை தேடுவேன்? எதை தேடினால் எனக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தின் திருப்தி கிடைக்கும் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவரோ நல்ல சுகபோகத்தில் இருக்கிற மனிதன். அரண்மனை சுகபோகம் சாதாரணமானதா? ஆகாரம் சாதாரணமானதா? அவன் இருக்கிறதான போட்டு இருக்கிறதான வஸ்திரம் சாதாரணமானதா? ராஜ்ய வஸ்திரம், ராஜாகாரம், ராஜா இருக்கிறதான அரண்மனை பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இதையெல்லாம் இந்த இம்மைக்குரிய வாழ்வில் இருக்கும் போதே இதுல இருக்கிறதான ஒரு திருப்தி எனக்கு போதும் என்று நிக்கல. அவர் என்ன செஞ்சாராம்? மறுமைக்குரிய வாழ்வினுடைய பங்கு எங்க இருக்கு, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதிலேயே தான் திருப்தி கண்டாராம், அதிலே தான் பூரணப்பட்டாராம். அதை தான் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். பாத்தீங்களா? ஆண்டவருடைய சாயலாகல, தேவனுடைய சாயலாக இதோ நான் மாற வேண்டும். அந்த சாயல் எனக்குள்ளாக இருக்கிறதான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நான் ஜெபிக்கும் போது எனக்குள்ளாக உள்ளான மனிதன் தேவ சாயலை பெறுகிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க உள்ளான மனிதன் என்னவா? அவன் மறுரூபமாக்கப்படுறானா? பூமியில இருக்கும் போதே, இம்மைக்குரிய வாழ்விலே இருக்கும் போதே மறுரூபத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமாம். அதுதான் மறுரூபத்தின் சாயல் என்று சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் இம்மைக்குரிய வாழ்விலே மாத்திரம் நாம் கிரிகையை நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட்டால் நாம் பரிதபிக்கப்படுவோம் என்று சொல்லி எச்சரிப்பின் சத்தத்தையும் பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பாத்தீங்களா? எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே மறுமைக்குரிய வாழ்வினுடைய காரியம் என்ன, அதுக்குண்டான கற்பனை என்ன, அதுக்குண்டான காரியம் என்ன, இந்த பூமியில இருக்கும் போதே, சரீரத்தில் இருக்கும் போதே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை திட்டமும் தீர்மானமுமாய் தேவன் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவித்ததான காரியங்களை கேட்டு நாம் அதன்படி நடக்கும் போது மறுமைக்குரிய வாழ்விலே நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி முழுவதுமாக மறுமைக்குரிய வாழ்வுக்காக கிரிகை நடப்பிக்கிறதா இருக்கிறதா. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமிக்குரிய கிரியை நடப்பிக்க மாத்திரம் வரவில்லை. பரமராஜ்யம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதான மறுமைக்குரிய வாழ்விலே நாம் தேட வேண்டும். அந்த தேடுவதற்கு உண்டான ஆசீர்வாதம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, இம்மைக்குரிய வாழ்வில் இருக்கிறதான ஆகாரத்தின் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை, அது மறுமைக்குரிய வார்த்தை. அந்த மறுமைக்குரிய வார்த்தை நமக்குள்ளாக இறங்கும் போது மறுமைக்கு ஒப்பான நம்முடைய ஆன்மீக நிலை அந்த ஆன்மாவுக்கு நல்ல ஒரு ஆதாரமாய் இருக்கும் என்று சொல்கிறார். நல்ல தெளிவான வசனத்தை பார்க்கும்போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் உயிர் பிழைக்கிறான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இம்மைக்குரிய காரியங்களை குறித்து சத்துருவானவன் இயேசு கிறிஸ்துவை விளைவிக்க தந்திரமாய் போதகம் பண்ணும்போது ஆண்டவருக்கு போதகம் பண்றான். எழுதி இருக்குதே பாத்தீங்களா? அப்ப அவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவரே
இம்மைக்குரிய வாழ்வுக்குரிய காரியங்களிலே நான் மாத்திரம் அல்ல, நான் நடப்பிக்க மாத்திரம் அல்ல, மறுமைக்குரிய வாழ்விலும் நான் ஆசீர்வாதத்தை பெறும்படிக்கு இந்த இம்மைக்குரிய உலக காரியங்களை எல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக சொன்னார் தேவன். அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னான். என்ன சொன்னான் பிசாசு? நான் உலக ராஜ்யங்களை எல்லாம் நான் தருகிறேன், அது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான். ஆனா தேவன் சொன்னாரா, உலகத்துக்குரிய காரியம் சுகபோகம் எல்லாம் எனக்கு பெரிதல்ல, அது வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டார் சத்துருவானவனுக்கு முன்னதாக. அப்போ அந்த இடத்திலேயே அவர் ஜெயித்தார். உலகம், மாம்சம், பிசாசு இவைகளை ஜெயித்தார். ஆகவே ஜெயிக்கிறவன் எவனோ அவன் மறுமைக்குரிய வாழ்விலே கடந்து வர அவன் ஆயத்த நிலையிலே உள்ளவன் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்னன்னா, வேதத்திலே லாசரு ஐஸ்வர்யவான் என்கிறதான ஒரு காரியம், ஒரு ஸ்டோரி. ஆகவே இதுல என்னன்னா, ஐஸ்வர்யவான் எதற்கு ஒப்பானவன் என்று சொன்னால் அவன் இம்மைக்குரிய வாழ்வுக்கு ஒப்பானவன். லாசரு எப்படிப்பட்டவன்? அவன் மறுமைக்குரிய வாழ்வுக்கு ஒப்பானவன். ஆகவேதான் இந்த லாசரு என்பவன் தரித்திரவானாகவும் பருக்கள் நிறைந்தவனாகவும் பாடுகள் படுகிறவனாகவும் பசியோடு கூட தாகத்தோடு கூட அனுதினமும் வாதிக்கப்பட்டவனாகவும் இருந்தானாம். வேதம் வாசித்து பாருங்கள் அதை. லூக்கா 16:20-21 வசனங்கள். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவருடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கையினால் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாள்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பாத்தீங்களா? மறுமைக்குரிய வாழ்விலே ஈடுபடுகிறவனுடைய நிலைமையை பாருங்க. அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அநேதினமும் துன்பப்பட்டான், அநேதினமும் பசியால் ஏங்கினான். ஆனால் இம்மைக்குரியவனாய் இருந்ததான இந்த ஐஸ்வர்யனுடைய வாழ்வையும் பாருங்கள். லூக்கா 16:19 வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாபரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 2 பேரும் மறிக்கிறாங்க. இம்மைக்குரியவனும் மறிக்கிறான், மறுமைக்குரியவனும் மறிக்கிறான். அப்போ எது ஜெயித்தது? எது தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கப்பட்டது? இம்மைக்குரிய வாழ்வில கஷ்டம் தாங்க, ரொம்ப துன்பம் தான், பாடுகள் தான், அவமானம் தான், பசி தான், நிர்வாணம் தான். ஐயோ, எனக்கு ஏன் ஆண்டவர் வச்சாரு இப்படி? நான் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறேனே, இரவும் பகலும் தேவனிடத்துல நான் தியானமா இருக்கிறேனே, ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் எனக்கு துன்பம், ஏன் எனக்கு பாடுகள் என்று சொல்லி நம்முடைய உள்ளான மனசு தோணும். ஆனா இந்த செய்தியின் வாயிலாக ஒரு தெளிவான தேவ செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். உன்னதமான தேவன், வல்லமை மிக்க தேவன், ஆற்றல் உள்ள தேவன், அதிசயத்தின் தேவன். வெறும் இந்த உலகத்துக்குரிய வாழ்வினுடைய பாடுகளை நீ பார்க்காதே. நான் மறுமைக்குரிய வாழ்வுக்காக உன்னை நான் தயார் செய்கிறேன். வருகிறதான பாடுகள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம், துயரங்கள் எல்லாம் மறுமைக்குரிய வாழ்விலே உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே இம்மைக்குரிய வாழ்வு முடிந்து போகும், அது ஒரு நாள் முடிந்து போகும். அந்த முடிந்து போன பின்னதாக இந்த லாசரு எங்கே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறான் தெரியுமா? வாசித்து பாருங்கள். லூக்கா 16:22-31 வரைக்கும். பார்த்தீர்களா பிரியமானவர்களே? எவ்வளவு அற்புதமான வேத வாசிப்பு, அற்புதமான வேத வாக்கியங்கள். ஆகவேதான் இம்மைக்குரிய வாழ்விலே துன்பங்கள், துயரங்கள் வந்தால் அது மறுமைக்குரிய வாழ்வுக்குரிய இளைப்பாறுதலை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம்! ஆகவேதான் இரக்க குணம் அவசியம், இரக்க குணம் அவசியம். அந்த இரக்க குணம் இருந்தால் மற்றவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து இறங்கி உதவி செய்யக்கூடியதான ஒரு நல்ல எண்ணம் கிடைக்கும். ஆகவேதான் யாத்திராகமம் 33:19 வசனம் என்ன சொல்லப்படுகிறது? வாசித்து பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில இருக்கும்போது மற்றவர்களுக்கு இரக்க குணமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் தேவன் இறங்குவாராம். அதைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தெல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த வசனத்தின் பிரகாரமாக
வாசிக்கப்பட்டதான வசனத்தின் பிரகாரமாக உன்னதமான தேவன் எல்லா நன்மையான காரியங்களையும் கொடுக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம்! இரக்க குணத்தை பாருங்கள். இன்னுமாக விவரமாய் சொல்ல போனால் இரக்க குணம் என்பது மேலானது. அதனுடைய காரியத்தை பாருங்கள். தள்ளப்பட்டது, அவனுடைய விண்ணப்பம் எல்லாம் அங்கீகரிக்கப்படவில்லை. நீ இந்த பூமியிலே இருக்கும் போது கடின குணம் உள்ளவனாய் இருந்தாய், இந்த பூமியில இருக்கும் போது இரக்க குணம் இல்லாதவனாய் இருந்தாய். ஆகவே தேவனும் உனக்கு இறங்கவில்லை என்று சொல்லி இவ்விதமாக அங்கே சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே என்ன நடக்குது தெரியுங்களா? அங்கே பயங்கர வேதனை. வேதனை நடக்கும் போது எனக்கு 5 பேர் இருக்காங்க சகோதரங்க, அவங்களும் இந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஆகவே இதோ நீங்க தயவாய் பரலோக ராஜ்யத்திலிருந்து இதோ அவனை அனுப்பி இவ்விதமாக நல்ல காரியங்களை சொல்லி அவங்க நல்ல இடத்துக்கு போகணுமே சொன்ன உடனே என்ன சொல்றாரு தெரியல? ஆபிரகாமின் தூதன் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே மோசேயும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லட்டும். அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். இங்க இருந்து அங்க போகவும் அங்க இருந்து இங்க வரவும் ஒரு பயனுக்கு கூட, ஒரு ஆத்துமாக்களுக்கு கூட இது வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவேதான் பிரியமானவர்களே, எபிரேயர் 13:16 என்ன சொல்கிறது தெரியுமா? இரக்கம் குணம் உள்ளவனுக்கு, தயவு குணம் உள்ளவனுக்கு மறுமைக்குரிய வாழ்விலே இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறது. எவ்வளவு மேன்மை! நான் சம்பாதித்தது எனக்கு போதும், என் பிள்ளைங்களுக்கு போதும் சொல்லி சுயநலவாதிகள் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கப்படுவார்கள்? பரலோக ராஜ்யத்தை கனவுல கூட காண முடியாது. சுயநலவாதி. தர்மம் செய்யுப்பா, தர்மம் செய்யுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள். எடுக்கிற சம்பாதனையில ஒரு சில சமயங்களிலே சொல்லப்படுகிறது, அதாவது ஒரு சில மதங்களிலே சொல்லப்படுகிறது, சம்பாதிக்கிற சம்பாதனையில ஒரு பங்கு என்னன்னா அதை எடுத்து வைத்து ஏழை எளியவர்களுக்கு, இதோ இவ்விதமாக முடியாதவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உதவி செய்யுங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவரின் சரியா எழுதி வைத்திருக்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய காரியம்! ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இமைக்குரிய வாழ்விலே நல்லதை பெற்று விதைக்கும் போது சொல்றான், ஆண்டவரே எனக்கு விதையானது விதைக்கும் போது 100 பலனா தரணும் சொல்றான். மந்தையை எடுக்கும் போது, ஆடு மாடுகள் எதுக்கு எடுக்கும் போது அந்த ஆடு மாடுகள் தலைமையில கைய வச்சு இப்படியான ஒரு பிரமாணத்தை நீங்க சொன்னீங்களே, ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே, இந்த மந்தைகள் பெருகட்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் பெருகி வந்தது, விளைச்சல் அருமையாய் வந்தது. ஆனால் அந்த விளைச்சலிலே ஒரு காரியம் கூட கொடுக்காம நசல் கொண்டதையும் ஊனமானதையும் ஆண்டவருக்கு காணிக்கையா கொண்டு வந்து செலுத்துறானா. எத்தனை பெரிய கடினமான குணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு! பாத்தீங்களா? காணிக்கை கொடுக்கிறதுல கூட பிச்சைக்காரத்தனமாய் இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய? ஆண்டவர் அவ்வளவு பிச்சைக்காரர் அல்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்த தயால குணம் உள்ளவர். ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் அவர் நோக்கி பார்த்து ஒவ்வொரு மனிதனுக்கு டெஸ்ட் வைக்கும் போது இவன் தயால குணம் உள்ளவனா இருக்கிறானா, இவன் தாராள குணம் உள்ளவனா இருக்கிறானா, இவன் வாழ்ந்தது 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா இருக்கிறதா என்று சொல்லி பார்த்துதான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பரலோக ராஜ்யத்திலே மறுமைக்குரிய வாழ்விலே சேர்க்கிறவராய் இருக்கிறார். வேதம் வாசித்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய குணங்கள் மகா கேடான குணமாய் இருந்தது. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் தெரியுமா? இவர்கள் காணிக்கையை வஞ்சித்தது மாத்திரமல்ல, நசல் கொண்டதையும் ஊனமானதையும் கண் குருடானதையும் நொண்டியானதையும் இவர்கள் கொடுத்தார்கள் ஆலயத்துக்கு. இது பரவாயில்லன்னு சொல்றாங்களாம். இது பரவாயில்ல, அதனால என்ன இருக்கு? பரவாயில்ல, நாங்க எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல கொழுத்த கன்றுகளை வச்சிருக்கிறோம், கொழுமையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தனக்காக மாத்திரமே வஞ்சித்து வைத்தார்களாம். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு அதிபதி வீட்டுக்கு வரான், அவனுக்கு விருந்து. எப்படி விருந்து? என்னன்னா நாற்றம் பிடிச்ச சாப்பாடு கொடுத்துருவோமா? அவன் ஏத்துக்குவானா? ஊசி போன சாப்பாடு, 3 நாளைக்கு முந்தின வச்சதான ஊசி போன சாப்பாடை கொடுத்து அவன் ஏத்துக்குவானா? நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்குது,
அப்ப நல்லது நடக்கும்போது எல்லாருமே வராங்க, நம்ம அதிபதி எல்லாம் வராங்க விருந்து சாப்பிடுறதுக்கு. விருந்து சாப்பிட வரும்போது அவங்களுக்கு கீழ்த்தரமான சாப்பாடு ஒண்ணுமே இல்ல ஆச்சுங்களா. அதை கொடுத்தா அவங்க ஏத்துக்குவாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் தேவன் எப்படிப்பட்ட எஜமானன், உன்னதமான தேவன் எப்படிப்பட்டவர். அவர் ஆலயத்தில் வீட்டு இருக்கிறார் சொன்னா அவர் ஐஸ்வர்யவானுங்க. அவருக்கு கொடுத்துதான் ஆலயம், அவருக்கு கொடுத்துதான் சபை, அவருக்கு கொடுத்துதான் சகல விதமான ஆண்டவருடைய சர்வ சபையும் அது செயல்படுன்றது கிடையாது. தேவன் பார்த்துக் கொள்வார், எல்லா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா ஏன் கேட்கிறார் தெரியுமா? காணிக்கைய சபையார் இடத்துல ஏன் கேட்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்க இடத்துல ஏன் கேட்கிறார் காணிக்கைய தெரியுமா? அவங்க தயால குணம் இருக்கிறதா அவங்களுக்குள்ள டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு வச்சுக்கிறான். சம்பாதிக்கிறான், தன்னுடைய பிள்ளைக்கு வச்சுக்கிறான். சம்பாதிக்கிறான், சேர்த்து வச்சுக்கிறான். சம்பாதிக்கிறான், தன்னுடைய கடனை அடைக்கிறான்னா இந்த நிலை இருந்துச்சுன்னா இம்மைக்குரிய வாழ்விலே என்ன ஆகிறது? இவர்கள் இம்மைக்குரியவர்களாக இருக்கிறார்கள், இவர்களிடத்துல தயால குணம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்காக தான் சட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை தருகிறேன், வாசித்து பாருங்கள். மாற்கு 9:41 முக்கியமான வசனம். என் நாமத்தின் நிமித்தமாய் ஊழியக்காரனுக்கு, என் நாமத்தின் நிமித்தமாய் ஊழியத்திற்கு, என் நாமத்தின் நிமித்தமாய் ஏழை எளியவர்களுக்கு, என் நாமத்தின் நிமித்தமாய் பசியுள்ளவர்களுக்கு, என் நாமத்தை நிமித்தமாய் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தால், ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் அதனுடைய பிரதிபலனை அடையாமல் போவதில்லை. அந்த பிரதிபலன் எங்கே போய் சேர்க்கப்படுகிறது? பரலோக ராஜ்யத்திலே போய் சேர்க்கப்படுகிறது. இவனே மறுமைக்குரியவன், இம்மைக்குரியதிலே இருந்து மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற தயால குணமுள்ள மனுஷன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீர்களா? இந்த செய்தி மிக மிக முக்கியமான செய்தி. ஆகவே நாளொன்று நாள் நாமும் அந்த ஐஸ்வர்யனை போல இதோ துடிக்க கூடாது, வேதனைப்படக்கூடாது. அந்த ஐஸ்வர்யவான் கண்டுக்காமல் போனான். இன்னைக்கு நாமும் கண்டுக்காம இருக்கோம். யார் யார கண்டுக்காம இருக்கோம்? ஏழைப்பட்டவங்களை கண்டுக்காம இருக்கும் இல்லையா? உண்மைதானே? பாதிக்கப்பட்டவங்களை கண்டுக்காம இருக்கிறோம், உண்மைதானே? தேவனுடைய சபையை கண்டுக்காம இருக்கிறோம், உண்மைதானே? ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு இதோ கண்டுக்காம போயிட்டு இருக்கிறோம். அவன் எப்படி போனால் என்ன, தேவனுடைய வார்த்தை வந்தால் போதும் என்று சொல்லி கண்டுக்காம போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? பிரியமானவர்களே, அவரவர்கள் சபையிலே நீங்கள் நோக்கி பாருங்கள். இந்த செய்தி யார் யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதோ அத்தனை பேர்களும் லாசருவை போல துடித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை லாசருவை போல ஏழை எளியவர்களாக இருக்கிறோமா? ஒரு வீடு வாசல் இல்லாதபடிக்கு துடித்துக் கொண்டிருக்கிறோமா? கவலைப்பட வேண்டாம். கட்டாயம் 100% நமக்கு ஆண்டவர் சொர்க்கத்தை கொடுப்பார் மறுமைக்குரிய வாழ்விலே. ஆனால் கடின குணமுள்ள யாவரையும் தேவன் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்தவே மாட்டார். இதுதான் உண்மை. ஆகவேதான் இப்போ இந்த கடின குணத்தில் இருந்து, இந்த இம்மைக்குரிய வாழ்வில் இருந்து மறுமைக்குரிய வாழ்வுக்கு வருவதற்கு நமக்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? சமயமாகிவிட்டது, சுருக்கமாய் சொல்லுகிறேன். வேதத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும். முதலாவது, இரவும் பகலும் வேதத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் பிரிய வைப்பார். ஒன்று. இரண்டாவது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்கள் எவர்களோ பரிசுத்த வாசஸ்தலத்திலே போக முடியும், இல்லை என்றால் போக முடியாது. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரர்களும் வேசித்தனம் பண்ணுகிறவர்களும் அங்கே பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சுங்களா? 2. மூன்றாவது, தயால குணம். தயால குணம் யாருக்கு வராதுங்க? தனக்கு மிஞ்சி தான் தான் தனமோ, ரைட்டு? தனக்கு நிரம்பி வழியுது. ஏன் தாராள குணமா மற்றவங்களுக்கு சேவை செய்யலாமே? மற்ற ஆர்கனைசேஷனுக்கு எத்தனையோ எத்தனையோ கண் தெரியாதவங்க, எத்தனையோ குருடா இருக்கிறவங்க, நொண்டியா இருக்கிறவங்க அந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கூட போட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்களே. அதுல ஒரு பிஸ்கெட், ஒரு கட்டு பிஸ்கெட் வாங்கி கொடுக்க கூட நாம் கல் நெஞ்சம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆச்சுங்களா? ஆகவே தயால குணம் வேண்டும். அடுத்தது 4வது, நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். நற்செய்தியை உலகத்திற்கு அனுப்ப வேண்டும், அளிக்க வேண்டும். நற்செய்தியின் மூலமாய் அநேகர் பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்களே,
அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். ஆன்மீக ஆகாரம் இது. நற்செய்தி பாத்தீங்களா? நற்செய்தி ஆன்மீக ஆகாரம். அந்த ஆன்மீக ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அடுத்தது ஐந்தாவது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். இல்லைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைவது கடினம். மறுமைக்குரிய வாழ்வு யார் யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அடுத்தது ஆறாவது, மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரமும் மனதை எங்க புதிதாக்குறது? நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக கடவோம். அப்ப மனம் புதிதாகிறது எது? தியானம், ஆண்டவருடைய வசனம், தேவனுடைய சமூகத்திலே துதி, ஆண்டவருடைய ஓய்வு நாள்ல ஆராதனை, இவைகள் எல்லாம் செய்யும் போதுதான் என்னன்னா தொடர்ந்து நம்முடைய மனம் புதிதாயிட்டே இருக்கும். வார்த்தை கேட்க 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 புதிதாயிட்டே இருக்கும். புதிதாகப்படுகிறபடினாலே நமக்குள்ளாக இருக்கிறதான மேனி என்ன தெரியுமாகும்? உருமாறி மறுரூபம் பெற்று ஒரு இமை பொழுதிலே பரலோக ராஜ்யத்துக்கு போகுமா? எவ்வளவு பெரிய விஷயம் இந்த வசனம் பாருங்க. ரோமர் 12:2 வாசிங்க சிஸ்டர். இந்த மறுரூபமாகுங்கள் என்று சொன்ன உடனே இந்த மறுரூபத்தை மையமாக வைத்து நாளொன்று நாள் இந்த சரீரம் பிரியும் போது என்ன ஆகுதான்? அதுக்குள்ளார ஒரு ரகசியம் வருதான். ஒரு இமை பொழுதிலே நம்முடைய ஆன்மாவானது மறுரூபமாகி பரலோக ராஜ்யத்துக்குரிய மேனியை பெற்று அங்கே மறுமைக்குரிய வாழ்விலே போய் சேரத்தக்கதான ஆசீர்வாதம் கிடைக்குதாம். அதை வாசித்து பாருங்கள். அருமையான எக்ஸலண்டான வசனம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 51-52 வசனங்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபமாக்கப்படுகிறதான விதத்துல 100 பலன், 60 பலன், 30 பலன். ஃபர்ஸ்ட் கிரேட் யாருங்க போவா? ஃபர்ஸ்ட் கிரேட் யாரு போவா? ஒண்ணுமே பேச்சே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்கு யார் போவான்னு சொன்னா லாசரு மாதிரி இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் கிரேட் 100%. அந்த 100% எப்படி பட்டவங்க தெரியுமா? பூமியில வாசித்து பாருங்க. அருமையான வசனங்க. மார்க்கு 10:30. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய என்னவா கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சவன் டக்குன்னு போயிடுவான் மறுமையில. அவன் எப்படி? நூறத்தனையான பாடுகள். முடியுமா? ஐயா வேண்டாம் பண்ணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா, கொஞ்சம் கஷ்டம்னா, ஒரு வீடை இழந்துட்டோம்னா எவ்வளவு பேச்சு பேசுறோம் இல்லையா? ஆனா இந்த லாசருக்கு வீடு இருந்துச்சா? இல்ல. அவனுக்கு எது இருந்துச்சு? மறுமைக்குரிய வாழ்விலே பரலோக வீடு இருந்துச்சு. இந்த லாசருக்கு பசி பசி பசி. யாரும் சாப்பாடு கொடுக்க முன் வரல. அப்போ இவனுக்கு ஆகாரம் எங்கே கிடைச்சதுன்னா பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம் மடியில இவன் சுகமா இருந்தான். 100%ங்க. தரித்திரவாசி, பிச்சைக்காரன் ஆச்சுங்களா? ஏதோ பரதேசின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்க கட்டாயம் என்னவா 100% பரலோக ராஜ்யத்துக்கு போலாம். இதுதான் இங்க எழுது. நூறத்தனையான காரியம். எத? தன்னுடைய பிள்ளைய பார்க்காதவனா அவன் ஊதாரி. ஆனா என்னன்னா பிள்ளையை காட்டிலும் தேவனிடத்துல, ஆண்டவருடைய கற்பனையிடத்துல வைராக்கியம் இருக்கும். அதான் இங்க சொல்ற. முதலாவது தேவனிடத்துல அன்பு கூறு. ஏன் சொல்றாரு? ஆடுகளையோ மாடுகளையோ வீட்டையோ எல்லாத்தையும் இவ்விதமாக 100% என்னன்னா தியாகம் செய். தியாகம் செய்கிறதற்கு நீ தயங்காதே. இப்படி போல ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறோம். கடைசியா சொல்றேன். ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஆண்டவர் சொன்னார், உன் ஏக குமாரனை எனக்கு பலி செலுத்து. நம்ம செலுத்துறோமா? இந்த குழந்தைய ஆண்டவர் கேட்கிறார். இங்க முன்னால சபையில ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்காக மகளே பெத்த தாயின் இடத்துல தகப்பன் இடத்துல கேட்கிறார், எனக்காக நீ கொடுப்பாயா? சொல்லும் போது கொடுப்போமா? ஊழியத்துக்கே கொடுக்க மாட்டோம். ஊழியத்துக்கே கொடுக்க மாட்டோம். இனி எங்க பலி செலுத்த கொடுக்கிறது? ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? பலி செலுத்த ஒப்பு கொடுத்தார். அப்ப ஆபிரகாமுடைய நினைவு எப்படி இருந்தது? முதல்ல தேவன் 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 தேவன். முதல்ல ஆண்டவருடைய கட்டளை கட்டளை கட்டளை. முதலாவது ஆண்டவருடைய சொல்லு கீழ்ப்படினும் கீழ்ப்படினும் கீழ்ப்படினும். மற்றதெல்லாம் பார்த்துக் கொள்வார். மற்றதெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ
அவர்கள் மறுமைக்குரிய வாழ்விலே பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். ஆபிரகாம் அங்கே இருந்தான். பிரியமானவர்களே, கொஞ்ச நாச்சு இருக்கணும். ஆபிரகாமும் போல இல்லாவிட்டாலும், லாசரு போல இல்லாவிட்டாலும், நடுத்தரம் அல்லது கடைசி பாடு 30% அந்த அளவுக்கு நாச்சும், அந்த 30% அளவுக்கு நாச்சும் நம்மள்ட்ட அந்த இறக்க குணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மறுமைக்குரிய வாழ்விலே. பிரியமான தேவ ஜனமே, ஆகவே உயிர் தெரிதலிலும் 100 பலனை பெறுவதற்கு இந்த செய்தி நமக்கு அருமையான ஆலோசனை கொடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல, இனிமேல் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்து என் மறுமைக்குரிய வாழ்வுக்காக இப்படியாய் நான் நடப்பேன் என்று சொல்லி கடந்து வந்தா தப்பிச்சுக்கலாம். ஆகவே இம்மைக்குரிய வாழ்வும் மறுமைக்குரிய வாழ்வும் எவ்வளவு எவ்வளவு காரியம் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, மறுமைக்குரிய வாழ்வுக்காக நாம் பிரயாசப்படுவோம். தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177